இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து ஈவனாக ஆட் நம்பரான்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 2 மெத்தட். அதாவது நான் இன்புட்டாக கொடுத்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணக்கப்புறமா அந்த வேல்யூவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஃபைனலாக வர வேல்யூவும் நான் ஃபஸ்ட்டு இன்புட்டாக கொடுத்த வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன். அப்படி சேமாக இல்லைன்னா அது வந்து ஆட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து இன்புட்டை வாங்கிக்கிறேன். டைப் வந்து இன்ட் n என்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட், CLR SCR மெத்தட். ஸோ இந்த கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் கெட் CH மெத்தட் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் மெத்தட் நம்மளோட அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கெட் CH மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. இந்த ரெண்டு மெத்தடும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா conio.h என்ற ஹெடர் ஃபைலில் இருக்குது. ஸோ ஆஷ் இன்க்ளூட் conio.h ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆஷ் இன்க்ளூட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cout ஆப்ஜெக்ட். இந்த cout ஆப்ஜெக்ட் cin ஆப்ஜெக்ட் வந்து cout ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா OStream கிளாஸ். cin ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா iStream கிளாஸ். இந்த ரெண்டு கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா IOStream input output stream.h என்ற ஹெடர் ஃபைலில் இருக்குது. ஸோ இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆஷ் இன்க்ளூட் IOStream.h. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்டர் ஏ நம்பர். இன்புட்டை வாங்கிறதுக்காக cin ஆப்ஜெக்ட் n என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஆடா ஈவன்னான்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ cout n இஸ். ஸோ இப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 2 மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஸ் லெட் செக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். செக்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்துச்சுன்னா ஈவன் டிஸ்பிளே ஆகணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன். ஸோ பூல்னு போடுறேன். ஃபங்க்ஷன் நேம் செக் இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்டீஜர் டைப் நான் வந்து பாஸ் பண்ணுறதுனால இன்ட்டுன்னு கொடுக்குறேன். என்னன்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஸோ என்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 2 மெத்தட். ஸோ நான் இன்புட்டாக கொடுத்த நம்பர் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா டிவைட் பண்ணும், 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ n டிவைட் பை 2. அதுக்கப்புறமா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்ட்டு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூவும் நான் இன்புட்டாக கொடுத்த நம்பர் வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது வந்து ஈவன், ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட். ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல்ஸ் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து என்னோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா n நான் பாஸ் பண்ண வேல்யூ. ஸோ இந்த இடத்துல டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் எரர். ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் எரர் வந்து வருது. இது ஏன்னா நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டர்போ C++. இதில் வந்து பூல் என்ற கீவேர்டு வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் C++ கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலரில் வந்து பார்த்தீங்கன்னா பூல் என்ற கீவேர்டு வந்து சப்போர்ட் பண்ணும். டர்போ C++ வந்து பூல் என்ற கீவேர்டு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்னே கொடுக்குறேன். ஸோ 1ன்னு என்டர் பண்ணுறேன். 1 இஸ் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா C.என்ற ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈவன்னு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆடுன்னு டிஸ்பிளே பண்ணும். 1ன்னு என்டர் பண்ணுறேன். 1 இஸ் ஆட். 2 என்டர் பண்ணுறேன். 2 இஸ் ஈவன். 55 இஸ் ஆட். 90 என்டர் பண்ணுறேன். 90 இஸ் ஈவன்.